இயற்கை விவசாயத்தை விவசாயிகள் முன்னெடுக்க வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தல். கால்நடை வளர்ப்போருக்கும் கிஷான் அட்டைகள் வழங்கும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அறிவிப்பு. தமிழகத்தில் அடுத்த 48 மணி நேரத்தில் பகல் நேர வெப்பநிலை உயரக்கூடும். இயல்பை விட 2 டிகிரி முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என வானிலை மையம் தகவல். எடப்பாடி கே. பழனிசாமியை பேச அனுமதிக்கவில்லை என கூறி சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. தைரியம் இருந்தால் தான் பேசுவதை கேட்டுச் செல்லுங்கள் என அதிமுகவினருக்கு அழைப்பு விடுத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளது என முதலமைச்சர் கூறிய அன்றே 4 கொலைகள் நிகழ்ந்ததாக எடப்பாடி கே. பழனிசாமி குற்றச்சாட்டு. கோவை சம்பவம் தற்கொலை, சிவகங்கையில் குடும்ப தகராறால் கொலை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம். பாமகவிற்கு இரட்டை நாக்கா என சட்டப்பேரவையில் அமைச்சர் ஏவாவேலு கேள்வி. திருவண்ணாமலையில் சிப்காட்டிற்கு எதிராக போராடும் பாமகவினர் தருமபுரியில் சிப்காட் அமைக்க கோருவதாக விமர்சனம். அமலாக்கத்துறை வழக்கிற்கு தடை கோரிய தமிழக அரசின் மனு மீதான விசாரணையை ஒத்திவைத்தது உயர்நீதிமன்றம். மறு விசாரணைக்கு வரும் வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என அமலாக்கத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவு. சட்டவிரோத பண பரிமாற்றத்திற்கு முகாந்திரம் இல்லாத நிலையில் சோதனை நடத்த அதிகாரம் இல்லை என தமிழக அரசு வாதம். ரெய்டின் போது 60 மணி நேரம் பெண் அதிகாரிகள் சிறை வைக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு. டாஸ்மாக் சட்டவிரோத பண பரிமாற்ற விவகாரத்தில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் சோதனை என அமலாக்கத்துறை வாதம். விசாரணை வரம்புகளுக்கு உட்பட்டும் விதிகளை மீறாமலும் சோதனை நடைபெற்றதாக உயர்நீதிமன்றத்தில் விளக்கம். டாஸ்மாகில் ஊழல் நடந்திருக்கிறது என்றால் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சீமான் வலியுறுத்தல். அமலாக்கத்துறை விசாரணைக்கு தமிழக அரசு தடை கேட்பது வேதனையான விஷயம் என்றும் பேட்டி. இரட்டை இலை சின்னம் ஒதுக்க எதிர்ப்பு தெரிவித்த வழக்கில் பிறப்பித்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரி அதிமுக மனு. தாமதத்தை பொறுத்து மனுவை எண்ணிட்டு விசாரணைக்கு பட்டியலிடும்படி பதிவுத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அமேசான் மற்றும் பிளிப்கார்ட் கிடங்குகளில் இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் சோதனை. பிஐஎஸ் தர முத்திரை இல்லாத லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள தரமற்ற பொருட்கள் பறிமுதல். சமச்சீர் தொகுதி மறுசீரமைப்பு வாசகங்கள் கொண்ட டி-ஷர்ட் அணிந்து திமுக எம்பிக்கள் அமளி. நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. நாட்டில் 6 மாதங்களுக்குள் மின்சார வாகனங்களின் விலை பெட்ரோல் வாகனங்களின் விலைக்கு சமமான அளவில் இருக்கும். மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி உறுதி. பீகார் சட்டப்பேரவையில் எம்எல்ஏக்கள் செல்போன் பயன்படுத்த தடை விதிக்க முதலமைச்சர் நிதிஷ்குமார் வலியுறுத்தல். அவையில் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் செல்போன் பயன்படுத்தியதால் சபாநாயகரிடம் கோரிக்கை. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவின் சதாம் ஹுசேன் என அமைச்சர் நாரா லோகேஷ் விமர்சனம். 700 கோடி ரூபாய் மதிப்பில் ரிஷிகொண்டா மலையில் கட்டிய ஆடம்பர பங்களாவை சுட்டிக்காட்டி காட்டும். நடிகர்கள் பிரகாஷ்ராஜ், விஜய் தேவர்கொண்டா, ராணா டகுபதி உள்ளிட்ட 25 திரைப்பிரபலங்கள் மீது தெலங்கானாவில் வழக்கு பதிவு. சட்டவிரோத சூதாட்ட செயலியை விளம்பரப்படுத்திய புகாரில் காவல்துறை நடவடிக்கை. கர்நாடகாவில் முதலமைச்சர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்களுக்கு 100% ஊதிய உயர்வு வழங்க அரசு திட்டம். சட்ட திருத்த மசோதா விரைவில் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என தகவல். பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த 48 அரசியல்வாதிகளை மோக வலையில் சிக்க வைக்க முயற்சி நடைபெற்றதாக கர்நாடக சட்டசபையில் அமைச்சர்கள் குற்றச்சாட்டு. மாநில உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவு. மகாராஷ்டிராவில் ஊதியத்தில் பிடிமானம் செய்ததால் ஆத்திரமடைந்த ஓட்டுநர் மினி பேருந்திற்கு தீ வைத்துவிட்டு கீழே குதித்து தப்பினார்.
சாலையில் சென்று கொண்டிருந்த மினி பேருந்து எரிந்ததில் உள்ளே சிக்கிய ஊழியர்களில் 4 பேர் பலி, 6 பேருக்கு தீக்காயம். ஐடி சட்டம் தவறான முறையில் பயன்படுத்தப்படுவதாக கூறி மத்திய அரசுக்கு எதிராக கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் எக்ஸ் நிறுவனம் வழக்கு. உள்ளடக்கங்கள் தன்னிச்சையாக தணிக்கை செய்யப்படுவதாகவும் உயர்நீதிமன்ற உத்தரவை மீறும் வகையில் உள்ளதாகவும் குற்றச்சாட்டு. வெடித்துச் சீரும் இத்தாலியில் உள்ள எட்னா எரிமலை. எரிமலையின் வாயிலிருந்து வானை நோக்கி வீசப்படும் சிவப்பு நிற நெருப்பு குழம்பின் காட்சிகள். ஏமன் அனுப்பிய ஏவுகணை தாக்குதலை வானிலேயே முறியடித்ததாக இஸ்ரேல் அறிவிப்பு. தலைநகர் டெல் அவீவ், ஜெருசலேம் நகரங்களில் இரவில் அபாய ஒலி எழுப்பி எச்சரிக்கை. அமெரிக்காவில் மாநில பட்டியலுக்கு கல்வியை மாற்ற ட்ரம்ப் உத்தரவு. கூட்டாட்சி அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் கல்வித்துறையை கலைக்கும் ஆணையில் கையெழுத்து. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் முதல் பெண் தலைவராக கிறிஸ்டி கவென்ட்ரி தேர்வு. ஜிம்பாப்வே நாட்டு நீச்சல் வீராங்கனையான கிறிஸ்டி இளம் வயதில் தலைவர் பதவியேற்று சாதனை. 2026 உலகக்கோப்பை கால்பந்து தொடருக்கு முதல் நாடாக தகுதி பெற்றது ஜப்பான். 2-0 என்ற கோல் கணக்கில் பஹ்ரைனை வீழ்த்தி ஆசிய நாடுகளுக்கான தகுதி சுற்றுப்பட்டியலில் முதலிடம். ஐபிஎல் போட்டிகளுக்கான விதிமுறைகளில் மாற்றம் என பிசிசி அறிவிப்பு. பவுலர்கள் பந்தில் எச்சில் தடவக்கூடாது என்ற விதிமுறை நீக்கம். ஐபிஎல் போட்டியில் பங்கேற்க சென்னை வந்தது சூரியகுமார் யாதவ் தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணி. நாளை மறுநாள் சென்னை அணியுடன் மோத உள்ள நிலையில் இன்று முதல் வலைப்பயிற்சி.